SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் குறித்து மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல். ரஷ்யா போருக்கு சென்ற நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் மாயம். உயர்தர பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பணம் வெளியான காரணம். யாழில் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய இளைஞர் அதிர்ச்சி காணொளி. துப்பாக்கியுடன் பெண் உட்பட 2 கைது. நீரிழிவு நோய்க்கான புதிய சிகிச்சை கண்டுபிடிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலின் வேட்பாளரை ரணில் விக்ரமசிங்க அறிவித்ததன் பின்னரே பொதுஜன பெரமுன வேட்பாளரை அறிவிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை இதற்கு முன்னர் அதிபர் வேட்பாளரை தமது கட்சி முன்னிறுத்தப் போவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மையில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். முன்னர் எதிர்வரும் 17ஆம் திகதி அல்லது அதனை அண்மித்த நாட்களில் பொதுஜன பெரமுன தனது அதிபர் வேட்பாளரை அறிவிக்கும் என தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ச குறித்த தகவலை வதந்தி என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ரஷ்யா உக்ரைன் போரில் இணைந்து கொண்ட முன்னாள் படையினரின் 330 பேரை காணவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்யா தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ரஷ்யா உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் முன்னாள் படையினரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல் திரட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தங்களை மீளவும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை வீரர்கள் தங்களது குடும்பத்தாரிடம் கோரியுள்ளதாக கூறியுள்ளார். முன்னாள் படையினரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியச்சபை உறுப்பினர்களின் பாடசாலை மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கல்கை நெறிகளை மேற்கொள்வதற்கான நிதியை வழங்க சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட உள்ளதாக சபையின் உதவி பொது முகாமையாளர் நிகால் பிரசன்ன தெரிவித்துள்ளார். இதன்படி தொழிற்சார் கற்கை நெறியை கற்க ஒரு மாணவருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என, இந்த நிலையில் சமூகம் ஏற்றுக்கொள்ளாத வேலைகளை அந்த மாணவர்கள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தான் உயர்தரத்தில் சித்தியடையாத மாணவர்களை மாத்திரம் தெரிவு செய்ததற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்த படிப்புகள் 3ஆம் நிலை மற்றும் தொழில்முறை கல்வி ஆணையத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றவை குறிப்பிடத்தக்க விடயமாகும். யாழ் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து வருவது பற்றிய முறைப்பாடுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் போதை பழக்கத்துக்குள்ளான ஒரு இளைஞர் வீடொன்றுக்குள் புகுந்து தாக்கியல் நடத்தியதில் அதிர்ச்சி காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் வடக்கில் உள்ள தில்லையப்பதி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இளைஞர் போதைப்பொருள் வீடொன்றுக்குள் புகுந்து அங்கிருந்து வயோதிபர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. 60 வயது வயோதிபரும் அவருடைய மனைவியும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் நடத்திய இளைஞரை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. 2 துப்பாக்கியுடன் பெண் உட்பட 2 நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தேசாவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 T56 ரக துப்பாக்கிகள், 2 மேகசின்கள், 26 தோட்டார்கள் மற்றும் 110 கிராம் ஹெரோயின் என்பன வெள்ளம்பட்டிய பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துபாயில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக செடவத்த சுகனின் நெருங்கிய சகா என தெரிய வந்துள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் 2 நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். உலக செய்திகள். நீரிழிவு நோயை செல் சிகிச்சை மூலம் குணப்படுத்தும் புதிய முறையை சீனாவில் உள்ள ஒரு புதிய ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாங்காய் மற்றும் சங்ஷின் மற்றும் ரெஞ்சி மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழு இந்த மேம்படுத்தப்பட்ட செல் அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுத் சைனா மார்னிங் போஸ்டிங் அறிக்கையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நீரிழிவு நோயாளர்களுக்கு ஜூலை 2021ஆம் ஆண்டு செல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அவர் 2022ஆம் ஆண்டிலிருந்து படிப்படியாக தனது நீரிழிவு மருந்தை விட்டுவிட்டு தற்போது இன்சுலின் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான திமோதி கீபர் இந்த ஆய்வு நீரிழிவு சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் குறித்து மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல்.
ரஷ்யா போருக்கு சென்ற நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் மாயம். உயர்தர பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பணம் வெளியான காரணம். யாழில் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய இளைஞர் அதிர்ச்சி காணொளி. துப்பாக்கியுடன் பெண் உட்பட 2 கைது. நீரிழிவு நோய்க்கான புதிய சிகிச்சை கண்டுபிடிப்பு.